Amen. Hallelujah. He's so glorified. அவர் சித்தம் கொண்டுதான் பூமியில காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அவர் சித்தம் கொண்டு அவருடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கும் he looks for men and women of God. தேவனுடைய பிள்ளைகளை, அது ஆணா இருக்கட்டும் ஸ்திரீயா இருக்கட்டும், அவர்களை தேடி யார் அவருடைய அழைப்புக்கு அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பூரணமாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த பூமியில மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் பிறப்பதற்கு he chose எங்குமே தெரியாத அறியாத ஒரு ஸ்திரீயை, ஒரு பெண்ணை தான் தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஒரு சின்ன கிராமத்துல பேர் கூட இல்லாத அந்த ஊர்ல, புகழ் இல்லாத ஒரு ஊர்ல, அந்த இடத்துல தான் அந்த மரியாதை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். எந்த நாசரூத்துல இருந்து என்ன வாட் குட் வில் கம் கேட்கக்கூடிய இடம் தான் நாசரூத். ஆமென். அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இன்னைக்கு உலகத்தையே அசைக்கக்கூடிய, பாவத்துல இருக்கிறவர்களை ரட்சிக்கக்கூடிய, மீட்கக்கூடிய ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். காரணம் அந்த ஸ்திரீ தான் அன்னைக்கு, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொன்னார். Let it happen according to your word. Amen. Let it happen according to your word. உங்க வார்த்தையின்படி நடக்க கடவுது, ஆக கடவுது என்று சொன்னதுனால அவள் சொன்ன அந்த வார்த்தை, she allowed God to whatever it pleased God. அந்த வார்த்தை தான் பைபிள் சொல்லுது மாம்சமானதான். Amen. மாம்சமாய் பூமியில வெளிப்பட்டது. That was the son of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் பூமியில அவர் பூமியில உருவானாரு. He lived that life. அந்த வார்த்தையானவர் தான் தன்னுடைய அந்த ஆதியில இருந்த வார்த்தையை திரும்ப 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 அவர் சொல்லி அந்த வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்தி எழுதப்பட்டவைகளை நிறைவேற்றி, எழுதப்பட்டபடி உயிரோடு எழுந்து, எழுதப்பட்டபடி பரலோகத்துக்கு கடந்து போனார். எழுதப்பட்டபடி அவர் திரும்பவும் சீக்கிரத்துல வரப்போகிறவரா இருக்கிறாரு. Amen. One woman changed the history. சரித்திரத்தை மாற்றினார். Amen. ADB மாத்திட்டார். Before Christ, after the Christ என்ற காரியத்தை மாற்றிட்டார். Amen. One woman was willing. Hallelujah. It changed everything. She didn't understand much about the power of the word of God. ஆனாலும் அதை ஆழமா நம்பினா, உறுதி நம்பினா, என்ன நடக்கும்னு தெரியாது. அவளுக்கு முன்னாடி இருந்த அவமானத்தையும் நிந்தையும் அவ பார்க்கல. அததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி அந்த சிலுவையில இருக்கும் போது அதேதான் தனக்கு முன்னாடி இருக்கிற மகிமைக்காக பிரசண்டா நடக்கிற அவமானத்தையும் அவர் நினைச்சு பார்க்கல. Hallelujah. He gave to the word of God. He gave to the plans of God. And இன்னைக்கு அந்த நடந்த அந்த சிலுவை சம்பவத்தினால இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். Today we are praying. இன்னைக்கு நாம் பிரசங்கம் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டு கொண்டிருக்கிறீங்க. So all glory goes to God. That one woman. Amen. Hallelujah. அந்த வார்த்தை, she surrendered to the word of God. அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த வார்த்தைக்கு she, hallelujah. இன்னைக்கு the same thing is expected from us. நம்மகிட்ட அததான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. Not knowing the full context of the word, அந்த வார்த்தையின் முழு பரிமாணத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே ஆகட்டும் என்று சொல்வதல்ல. புரிந்து கொள்ளலனாலும் let it be according to your word and சொல்லக்கூடிய தைரியம் உள்ளவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறாரு. Amen. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. All his disciples, அழைத்தவர்கள், அவர்கள் வேதம் சொல்லுகிறது
படிப்பறிவில்லாதவர்கள், தேவர் அன்எஜுகேட், தேவர் இல்லிட்ரேட் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு அவர்களை அழைத்த போது விதவுட் questioning, without anything, they followed Jesus. They did exactly இயேசு சொன்னபடி செய்தார்கள் அவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினான் என்று எழுதப்படுகிறது. So just one, அந்த வேர்டுக்கு, if those who heard that word, அந்த வார்த்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்த போது, if their lives changed completely, முழுவதுமாக மாற்றப்பட்டது. என்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது? God doesn't want listeners. தேவனுக்கு இன்னைக்கு என்னங்க, திருவசனத்தை கேட்கிறவர்கள் he wants everyone to listen. ஆனா அந்த கேட்கிறதோட நின்று விடாம அதன்படி செய்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய வசனம் அழைக்கிறது. Those who do, or those who live according to the word of God, அவர்களை தான் தேவன் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. So இன்னைக்கும் the word is alive. வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. இன்னைக்கும் இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆமாண்டு சொல்லுகிறார்களோ, அப்படி ஆக கடவுது என்று சொல்லுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில தான் இன்னைக்கு தேவன் மறுபடியுமாக ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. Just look into the வேதத்துல பாருங்க, 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Thessalonians chapter 2 verse 13. அந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுங்க? இங்க பவுல் எழுதுறார், தெசலோனிக்க சபைக்கு எழுதுறாரு. ஆமென். அவங்க சொல்ற, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டீர்கள். அமேசிங், அமேசிங். நீங்க இன்னைக்கு பைபிளை படிக்கிறோம், எல்லாரும் படிக்கிறோம். we boast about studying the Bible. நாம கர்த்தருடைய வசனத்தை வச்சு பேசுறோம், பிரசங்கம் பண்றோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் இருக்கிறது. பட் the question comes, எங்க வருகிறதுனா, இங்க பைபிள் சொல்லுது, தெசலோனிக்கர்ல இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருந்தாங்கன்னா, நீங்கள் தேவ வசனத்தை எங்களால கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது. So அன்னைக்கு there was no New Testament. இந்த மக்களுக்கிட்ட இல்லைங்க, பழைய ஏற்பாடு கூட இல்லை. தேவர் only காதுகளால் கேட்டு தெரிந்து கொண்டவர்கள். அதுக்கு பிறகு வந்தது இல்லைன்னு சொல்லல. Amen. But they kept listening to the word of God. இங்க சொல்லுங்க, நீங்கள் வேத வசனத்தை எங்களால கேள்விப்பட்டு, you didn't study, எங்களால கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது. வெறும் கேள்வி மாத்திரம் படல, they accepted. அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஏற்றுக்கொண்டார்களாம். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளல. They didn't think or they didn't consider these were the words of mere man. மனுஷனுடைய வார்த்தைகளாக அவர்கள் கேட்கல. அவங்க இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வசனமாகவே என்ன பண்ணாங்களாம்? ஏற்றுக்கொண்டாங்களாம். They didn't think that பவுல் ஏதோ பிரசங்கம் பண்றாருன்னு அவர் நினைக்கல, பவுல் ஏதோ சொல்றாருன்னு நினைக்கல. They saw it, they listened. அவங்க கேட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன ஆச்சுங்க? இது தேவன் என்னோட பேசுகிறார், தேவன் என்னோட பேசுகிறார். That was the thought of their, அவங்க மனசுக்குள்ள இருந்த எண்ணம் அதுதான். They didn't think ஏதோ ஒரு மனுஷன் பேசுகிறான்னு இல்ல. They counted it as God himself speaking, or God's word. தேவனுடைய வசனமாக அதை ஏற்றுக்கொண்டார்களாம். ஹல்லேலூயா. கொண்டதுனால பவுல் எழுதுறார், நாங்கள் அதனாலே இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம்.
காரணம் என்னன்னா, நாங்க தான் மாம்சத்துல பேசணும்ப்பா. ஆனா எப்படி இருக்கிறது? அது இட்ஸ் நாட் அவர் வேர்ட், இட்ஸ் நாட் மை வேர்ட். இது என்னுடைய வசனம் அல்ல, நாங்க விரும்பி பேசுகிற வசனம் அல்ல, அது தேவனுடைய வசனம் தான். இட்ஸ் காட், இட் இஸ் காட்ஸ் வேர்ட். எவ்ரி டைம், ஒவ்வொரு நாளும் நீங்க வேதத்தை படிக்கிறதுக்கு நல்லா தெரியும். யூ ஸ்டடி தி வேர்ட். ஹவு டு யூ ஸ்டடி தி வேர்ட்? ஏன் படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்க? எப்படி படிக்கிறீங்க? ஒரு கேள்வி வச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தை இது என்று படிக்கிறீங்களா? இல்ல எனக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கணும், எனக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்க படிக்கிறீங்களா? எனக்கு எது இருந்தாலும் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எனக்கு தேவனுடைய வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று படிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மறுபடியும் படிச்சு பாருங்க இந்த 1 தெசலோனிக்கர் 2:13. I want you to, உங்க பைபிள் எடுத்து அந்த வசனத்தை பார்க்கணும்னு நான் விரும்புறேன். God wants you to see. உங்க கண்கள்ல பாருங்க. நீங்கள் தேவ வசனத்தை எங்களால கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல். That is very important. Every time you listen to the word, every time, ஒவ்வொரு முறையும் நீங்க ஆடியோவா கேக்குறீங்களா, இல்ல வீடியோவா கேக்குறீங்களா, இல்ல பைபிள்ல எடுத்து உங்க 2 கண்கள்ல பார்த்து படிக்கிறீங்களா, உங்க மனசா உங்க வாயை திறந்து படிக்கிறீங்களா, உங்க இருதயத்துல இருந்து படிக்கிறீங்களா? எப்படி வேணாலும் படிங்க, பட் எப்படி வேணாலும் கேளுங்க. பட் how do you listen? Do you listen? Do you, அந்த கேட்கும் போதே do you listen as it is God's word? இது தேவனுடைய வசனம் என்ற அந்த எண்ணத்தோட, அந்த இருதயத்தோட பைபிளை படிக்கிறோமா, பார்க்கிறோமா, கேட்கிறோமா? இல்ல ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, நான் பைபிள் படிக்கணும்னு சொல்றாங்க, அதனால பைபிளை படிக்கிறேன். இல்ல பேர் புகழுக்காக பைபிளை படிக்கிறீங்களா? இல்ல ஏதோ பைபிள் வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு நீங்க பைபிளை படிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. டு ஷோ ஆஃப் பண்றதுக்காக பைபிளை படிக்கிறீங்களா? There is lot of difference in reading the Bible, studying the Bible. ஹல்லேலூயா. இங்க பவுல் என்ன எழுதுறாரு? நீங்க தேவ வசனத்தை எங்களால கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல். You didn't hear or believe or listen as man's word. Every time you open your Bible, when you, உங்க கண் அந்த வசனம், எந்த வசனத்தின் மேல போகிறோம், உங்க உள்ளத்துக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் உதிக்கணும், ஒரு ஸ்தோத்திரம் வரணும். என்னன்னு? I am reading God's word. நான் தேவனை என் கண்ணுல பார்க்கல, நான் காதால கேட்டு இருக்கிறேன், அவரை உணர்ந்து கூட பார்த்தது இல்ல, அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது, ஆனா பைபிள் அவரை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன பண்றேன்னா, when I open the Bible and study it, நான் எப்படி பார்க்கிறேன், எப்படி படிக்கிறேன்னா, ஹல்லேலூயா, உள்ள இருதயத்துல ஒரு சத்தம் வரணும், ஒரு உணர்வு வரணும். This is God's word. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தை இது. He didn't listen. அவர்களே சபை எப்படி இருந்துச்சுங்க? The whole church. பவுல் இண்டிவிஜுவலா சொல்லல, யாரோ ஒருத்தர், the whole church listened to it or heard it. சபைக்கு எழுதுற, நீங்க எப்படி கேக்குறீங்க? ஏதோ நான் பிரசங்கம் பண்ணேன்னு கேட்கல, நான் பிரசங்கம் பண்ணும்போது you believe, you accept it, you acknowledge as God's word, you accept it as if that word was spoken by God. அது தேவனுடைய உதட்டிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையா கேட்டீங்க. Paul gets excited. அதை பார்த்து அவர் சொல்றாரு,
அதனால நான் என்ன பண்றேன், உங்களை ஐ பிரைஸ் யூ, நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நாங்க பேசுனது அப்பா நாங்க எங்க கற்பனையில உதித்த வார்த்தை இல்ல, நாங்க திட்டமிட்ட வார்த்தை இல்ல, நாங்க பிளான் பண்ண வார்த்தை இல்ல அப்பா, அது தேவனுடைய வசனம் தான். நீங்க கேட்டீங்களே, நீங்க நம்புனீங்களே, அது தேவனுடைய வசனம் தான். It didn't originate from me. பவுல் எழுதுறார், எங்க கிட்ட இருந்து வரல, எங்களால தோற்றுவிக்கப்படல. It was the heart of God, it was the mind of God. It directly came from God. கர்த்தர் தான், தேவன் தான் சொன்னார், இதை சொல்லு, இந்த வார்த்தைகளை சொல்லு. Even today God is expecting. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை என்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. எப்படி கேட்கிறோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இஃப் யூ, உண்மையாகவே நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக கேட்டு தேவனுடைய வசனம் என்று ஏற்றுக்கொள்வோமானால், how will be our response? நம்முடைய மறுமொழி எப்படி இருக்கும், நம்முடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கிறோங்கிற கேள்வி. இன்னைக்கு we are living, நம்ம இருக்கிறோம், நம்ம சபைக்கு போறோம், சபையை நடத்துறோம், எவ்ரிதிங் இஸ் தேர், பட் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நாம பார்க்க முடியாம இருக்கிறோம். காரணம் என்னன்னா, we are just hearers of the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம்தான் இருக்கிறோம். we don't apply to our lives. When you think, when you know that it's God's word, உங்க வாழ்க்கையில எல்லா பாகத்துக்கும் இந்த வார்த்தையை நீங்க அப்ளை பண்ணுவீங்க, நீங்க யூஸ் பண்ணுவீங்க. நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்றதுன்னா, you will begin to live according to that word. இது தேவனுடைய வசனம், தேவன் எனக்கு சொல்லி இருக்கிற, நான் வாழ்ந்துதான் தீரணும், நான் செஞ்சுதான் தீரணும். There is, ஆண்டவர் இது என்ன, there is no alternate for this word of God. நீங்க சொல்லி வாழ்வீங்க, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, அது மெய்யாகவே, சும்மாலாம் சொல்ல, விளையாட்டுக்கு சொல்லல, பட் as it is, as it truly is the word of God. நீங்க பாக்குறீங்க, கண்கள் ஏற எடுத்து பாக்குறீங்களா அந்த வசனத்தை? நீங்க படிக்க, நீங்க பாக்குறதே தெரியுமா? As it is true, as it truly is the word of God. My God, word of God, which is effectually at work in you who believe. என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலனும் செய்கிறது. விசுவாசிக்கிற, தேவனுடைய வசனம் கேட்கிறவன், படிக்கிறவன், ஹல்லேலூயா, to everyone. கேட்கிறவனும் படிக்கிறவனும் அடுத்த கட்டம், அதை விசுவாசிக்கும் போது அவன் சொல்றாரு, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள. எங்கங்க விசுவாசிக்கிற? கட்டடத்துக்குள்ளன்னு சொல்லல, உங்களுக்குள்ள. உங்களுக்குள்ள எங்கங்க? உங்களுக்குள்ள. இந்த பைபிள வசனத்தை படிக்க படிக்க படிக்க, ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா, எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்க, பலனை கொடுங்க, ஒப்பு கொடுக்க அதை விசுவாசிக்க, இது உங்க வார்த்தை தான் ஆண்டவரே, உங்க வார்த்தை நான் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு நடக்கும் ஆண்டவரே, நடக்கும் உங்க வார்த்தை தான் ஆண்டவரே, வல்லமையும் ஜீவன் உள்ளதுமா இருக்கிறது ஆண்டவரே, உங்க வார்த்தை மாறாத ஆண்டவரே. ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு ஆராதிச்சு அதை கொண்டாட பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பலனும் செய்கிறது. Hallelujah. Which is effectually at work in you. Powerfully work in you. The vasana, when you add faith to that word, it works mightily, gloriously. எப்படி தெரியுமா அந்த வசனம் வேலை செய்யுது? Hallelujah. தேவன் என்ன பண்ணாருங்க? When God spoke his word, வெளிச்சம் உண்டாக கடவுது. The Bible says, வெளிச்சம்
உண்டானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா சொல்லல, வெளிச்சம் உண்டாகு அப்படி சொல்ல. He said, I will see what I said. நான் சொன்னபடி நடக்கும். He believed his word and spoke his word and saw the word bringing that light. அதான் இங்க பவுல் எழுதுறாரு, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலனும் செய்கிறது. This word can bring healing. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ரெஸ்டோரேஷனை கொண்டு வர முடியும். இந்த அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்ய முடியும். அந்த அவருடைய வார்த்தை உங்க தரித்திரத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நமக்கு இதை நான் சொல்லும் போதே நிறைய பேர், அப்பனா நான் இப்படி நம்பினா உடனே நடக்குமா? நடக்கும். பட் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஏன்னா தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் நீங்க இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க கேட்டீங்க, எப்படி கேட்டீங்க, எந்த கோணத்துல கேட்டீங்க, அது இருதயத்துல எந்த பாகத்துல இடம் கொடுத்து இருக்கிறீங்க, எப்படி கொடுத்து இருக்கிறீங்க. நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது 4 விதமான கிரவுண்டை பத்தி பார்த்தோம். 4 விதமான இருதயங்களை குறித்து நம்ம கடந்த முறை கூட பார்த்தோம். இந்த 15 லூக் 8:15 படிச்சீங்கன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்னவா? வசனத்தை கேட்டு, என்னங்க? வசனத்தை கேட்டு அடுத்து என்ன பண்ணாங்க? அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து, they protected that word. Luke chapter 8 and verse 15. அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா. It didn't produce immediately. ஏன்னா அந்த வசனம் அந்த இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொண்ட போது, ஃபெய்த் அதோட சேர்க்கும் போது அது உள்ள விழணும், அது சாகணும், அது அந்த மண்ணுக்குள்ள புதையணும், அதன் விதையில இருக்கிற ஜீவன் வெளியே வரணும், உடைக்கப்படணும், அது வேர் கொள்ளணும். It takes time. And the seeds that fell on the good soil represent honest, good-hearted people. இங்க தெசலோனிக்கருக்கு அதான் எழுதுறாரு. Just listen. ஏதோ பவுல் பிரசங்கம் பண்றாருன்னு கேட்கல. They gave complete attention in listening to that word as God's word. Good-hearted people who hear God's word, கேட்டுட்டு என்ன பண்றாங்களாம்? Cling to it. அதை பிடிச்சு கொள்றாங்களாம், அதை காத்து கொள்ளுகிறாங்களாம். And they produce a huge harvest. அவர்களால மாத்திரம்தான் அந்த வார்த்தையின் மகிமையை எப்படி பண்றாங்களாம்? மிகவும் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். So how do you listen to, how do you study the word? இன்னைக்கே நமக்கு அந்த வார்த்தை அவ்வளவு படிக்கிறோம், வாக்கு தத்தங்களை மார்க் பண்ணி வைக்கிறோம், திரும்ப எல்லாம் பண்றோம். பட் ஏன் பலன் இல்லாம இருக்கிறது? Why we are not producing any result? The word has so much power stored in it. இந்த பைபிள நீங்க படிக்கும் போது இல்ல எடுக்கும் போது பேப்பர்ல தான் இருக்குதுங்க. நீங்க நெருப்புல போட்டா எரிஞ்சு போயிடும், இல்ல எங்கன்னா கிழிச்சு போட்டீங்கன்னா கிழிஞ்சு போயிடும். But to them who, அவர்கள் யாருடைய மனசு இது தேவனுடைய வசனம் நினைக்கிறாங்களோ, ஒரு வசனம் படிச்சாலும் it will produce the life that it is in that word. அந்த வார்த்தையில இருக்கிற ஜீவனை அது வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையே அவ்வளவு முக்கியமா இருக்கிறது. ஆமென்.
நம்ம இந்த வார்த்தை என்னதுங்க, நம்ம போட்டோ பிடிச்சு காட்டுகிற வார்த்தை தான் இந்த பைபிள் வசனம். நம்ம யாருன்னு தெரிவிக்கிறது தான் இந்த கர்த்தருடைய வசனம். இட் டசன்ட் ஹைட். இந்த பைபிளை நீங்க வீட்டுல வைக்கலாம், நல்ல புதுசா கவர் போட்டு வைக்கலாம், பத்திரப்படுத்தி வைக்கலாம், தூசி படாம தொடச்சு வைக்கலாம். அது ஒரு பிரயோஜனம். அது இருக்கிறபடி தான் இருக்கும். யோசித்து பாருங்க. நீங்க உங்க வீட்டுக்குள்ள நெல்லோ அரிசியோ கோதுமையோ வாங்கி டப்பால போட்டு வைக்கலாம். ஹல்லேலூயா. இந்த மழை சீசன் இதை வச்சுக்கிட்டா நமக்கு லேட்டர் டேஸ்ல யூஸ் ஆகுன்னு வைக்கலாம். அதை நீங்க அதை வைக்க என்ன ஆகுங்க, அந்த டப்பாக்குள்ள அது வெறும் கோதுமையா தான் இருக்கும், நெல்லா தான் இருக்கும், அரிசியா தான் இருக்கும். பட் இட் வில் நெவர் ப்ரொடியூஸ் எனிதிங். மாவை அரைச்சு வச்சு அது மாவா தான் இருக்கும். ஆனா அதையே நீங்க எடுத்து ஒரு மண்ணுல போட்டீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல அதனுடைய அந்த விதையோட கலர் அது யாருன்னு காட்ட ஆரம்பிச்சிடும். அது காட்ட ஆரம்பிச்சிடும். அது என்னன்னு காட்ட தன்னுடைய குணாதிசயத்தை அந்த சீடானது காட்ட ஆரம்பிச்சிடும். இட் cannot hide itself. நீங்க டப்பால போட்டு வச்சீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதே ஒரு மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா it will show itself, its character, its power. அது தன்னுடைய வம்சத்தை காட்ட ஆரம்பிக்கும், தான் யார் என்பதை காட்ட ஆரம்பிக்கும். இட் cannot hide itself. நீங்க மறைக்க நினைச்சாலும் மறைக்க முடியாது. ஹல்லேலூயா. நாங்க இந்த சின்ன வயசுல இருக்கும்போது ஒன்னும் சத்தியெல்லாம் ஒன்னும் தெரியாது. ஆனா என்ன பண்ணுவோம்னா இந்த கிருப்பு பண்ணுவோம். ரைட். இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல இந்த கிருப்பு செய்வோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பலகை எடுத்து அந்த பலகை மேல என்ன பண்ணுவோம், மண்ணு போடுவோம். மண்ணு போட்டுட்டு இல்ல மணலை போட்டுட்டு அதன் மேல இந்த ராகியை தூவி விட்டுருவோம். தூவி விட்டுட்டு தண்ணி போடுவோம், தண்ணி ஊத்தி வைப்போம். ஆமென். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்வோம். அந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு சில நாள்ல, ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ணுவோம், சின்னதா ஒரு புல்லு முளைக்கும். ஹல்லேலூயா. அந்த கிருப்பு அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே நல்ல பசுமை, அந்த எவ்வளவு மண்ணு போடுறோமோ அத்தனை முழுக்க பசுமையா இருக்கு. இட் வில் பிகம் கிரீன். யூ கேனாட் சீ them. அங்க மண்ணு தெரியாது, அந்த பசுமை தான் தெரியும். அன்னைக்கு தெரியாது நமக்கு. ஏதோ போட்டோம் வந்துருச்சு, நம்ம அலங்காரம் பண்ணலாம், கிருப்பு செய்யலாம், அது மேல வைக்கலாம், அங்க உள்ள பொம்மை இயேசு வைக்கலாம். இதெல்லாம் நாங்க யோசித்து செய்வோம். அப்ப அறியாமல செய்தோம். அப்ப யோசித்து பாருங்க, விதைச்சது மேல இல்ல, அந்த மண்ணு மேல தூவணும், தண்ணி போட்டோம், வெளியில வச்சிருந்தோம். and it began to come out. இதே அந்த ராகி எங்க இருந்துச்சுங்க, வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு, மூட்டையில இருந்துச்சு, பேக்ல இருந்துச்சு, டப்பாவில இருந்துச்சு. இட் didn't show up. 1 மாசம் ஆச்சா 2 மாசம் ஆனாலும் ஒன்னும் இல்ல. அந்த டப்பாக்குள்ளேயே போட்டு வச்சா அது என்ன ஆகுங்க, காலப்போக்குல புழு பூத்துரும். அதுக்கப்புறம் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிரும். பட் அந்த மண்ணுக்குள்ள போடும்போது இட் ஷோஸ் இட் செல்ஃப் ஹூ, அந்த சீடோடைய ரகசியம், அந்த சீடோட தன்மை, அந்த சீடுக்குள்ள இருக்கிற ஜீவன். யூ பிகின் டு see it. உங்க 2 கண்ல பார்க்க ஆரம்பிக்கிறோம், உங்க கையில தொட ஆரம்பிக்கிறோம். யூ என்ஜாய் இட், யூ லைக் இட். அத வைக்கிறோம். அது ஆழமான மண் இல்லாததுனால அந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் அது கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். we throw it then. ஹல்லேலூயா. அப்போ அதே போலதான் இந்த தெசலோனிக்கர் அவங்க வசனத்தை கேட்டது மாத்திரமல்ல, அவங்க இருதயத்துல அதை சேர்த்து, they kept it in there, they sowed it in their heart, they believed it in their heart, and that word produced the result of that seed. அந்த வேர்டுடைய வல்லமை அவர்கள் வழியாய் அது செயல்பட ஆரம்பித்தது. பவுல் எழுதுவாரு, இந்த வார்த்தை என்ன பண்ணுச்சான், it spread everywhere.
Oh my God. அந்த வசனம் எங்கும் போக ஆரம்பிச்சான். எப்படி அவங்க கேட்டாங்க பாருங்க அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 6 வசனத்துல இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த உபத்திரவம் 1 Thessalonians chapter 1 verses beginning from 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். எப்படியெனில் உங்களிலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்தது அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராமல் தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நினைச்சுக்காதீங்க ஒன்னும் நடக்காதுன்னு. It will produce its kind. ஆண்டவர் தேவன் சொன்னார், அந்தந்த ஜாதிகளின்படி, அந்தந்த விதையின்படி, அந்தந்த தன்மையின்படி let it come forth. அதுதான் வந்தது. ஆப்பிள் மரம் ஆப்பிளை கொண்டு வந்தது, ஆரஞ்சு மரம் ஆரஞ்சை கொண்டு வந்தது. It didn't produce any other character. அதே போலதான் கர்த்தருடைய வசனமும் இந்த மக்கள், இந்த தெசலோனிக்க சபையார் எப்படி கேட்டாங்க? சந்தோஷத்தோட கேட்டு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு they followed, எங்களை பின்பற்றுகிறாங்க. இவ்விதமாய் when they were doing, அவர் சொல்றார், இவ்விதமாய் உங்களுடைய நீங்க வசனத்தை கேட்டு வாழ ஆரம்பிச்சீங்கல்ல, நீங்க ப்ரொடியூஸ் பண்ண உங்க லைஃப் ஸ்டைல் மாறுச்சு இல்ல. அப்ப அவர் சொல்லுவார், இவ்விதமா இந்த வார்த்தை என்ன பண்ணுச்சுங்க? உங்களிலிருந்து அந்த வார்த்தை வேற உங்களில நிக்கலப்பா. when people heard about it they were shocked. உங்களிலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கு நாங்க ஒண்ணுமே சொல்லலப்பா. your action, you produce that fruit. It produced that fruit. அப்ப யோசிச்சு பாருங்க, இது ஏதோ பவுல் எழுதணும்னு எழுதல, ஏதோ தேவன் எழுதி வைக்கணும்னு எழுதல. இன்னைக்கு ஆண்டு தேவன் தேடிக்கொண்டார். யாரு இப்படி இருப்பாங்க? யார் படிப்பாங்க? யார் என் வசனத்தின்படி வாழ்வாங்க? Who's going to live that word? சொன்ன ஏற்கனவே அந்த வசனம் நம்ம யாருன்னு காட்டி கொடுத்துரும் தெரியுமா? நீங்க உண்மையா தேவனுடைய வசனமாக எண்ணி தேவனுடைய வசனம் தான் நீங்க நம்பி தேவனுடைய வசனம் தான் படிப்பீங்கன்னா it will capture you. ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் ஜேம்ஸ் சாப்டர் 1 21 நீங்க படிச்சீங்கன்னா அவர் பவுல் யாக்கோபு எழுதுவார், ஆகையால் நீங்க எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. வாட் இஸ் the word can do in your life? உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க உங்க இருதயத்துல காத்து கொண்டீங்கன்னா, உங்க இருதயத்தை அதை சேர்த்து கொண்டீங்கன்னா, அதை உங்க இருதயத்தை விட்டு வெளியே போகாதபடி பத்திரப்படுத்தி கொண்டீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்றாரு? உங்கள் ஆத்துமாக்களை அது என்ன உங்க உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இட் கேன் ப்ரொடியூஸ் சம்திங். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து நடக்காதத வசனத்தை படிச்சு அதுக்கு அப்படியே நீங்க கீழ்ப்படிவீங்கன்னா that will produce much result. பைபிள் சொல்லல,
அவருடைய ஜெபத்தினால் அவர்களை அறிவீங்கன்னு சொல்லல, அவருடைய கனிகளினாலதான் அவர் அறிவீர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீ என்ன கனி கொடுக்கிறிய அதன் வழியாதான் நீ யாருன்னு உலகத்துக்கே தெரியுமா, வீட்டுக்கு தெரியும், குடும்பத்துக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியும், நீ யாருன்னு தெரியும். ஏற்றுக்கொள்ளும் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். Don't be just listeners of the word, be doers of the word. படிச்சுட்டு வாழ ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிக்கிறீங்களா, அந்த வசனத்துக்கு வாழ்வதற்காக முயற்சி எடுங்க. You will see the result. அடுத்து அவர் சொல்லுவார், ஏனாக்கா ஏன் வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமடி அதன்படி செய்யணும்னா அடுத்து சொல்லுவார், எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும், ஹல்லேலூயா, 21 கேளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, 22 அதன்படி செய்யுங்க. நீங்க இந்த 21 கேட்டபடி வெறும் ஏற்றுக்கொண்டு வெறும் கேட்டு, ஹல்லேலூயா, திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், if he doesn't do it, it is for the church, it's for you and me. செய்யாதவர்களானால், வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். என்னத்தை எழுதுறாரு இங்க யாக்கோபு? நம்ம பத்தி பிரதிபலிக்கிற ஒரே ஒரு ஐட்டம் தான் கண்ணாடி. நம்ம முகம் அழகா இருக்குதா, அழகு இல்லையா, கொஞ்சம் பவுடர் போடணுமா, போடக்கூடாதா, நம்ம ஷேவ் பண்ணணுமா, ஷேவ் பண்ண கூடாதா, நம்ம முடி வெள்ளையா இருக்குதா, கருப்பா இருக்கிறது, எல்லாம் காட்டுகிறது அந்த கண்ணாடி தான். நீ யாருன்னு காட்டக்கூடியது கண்ணாடிக்கு ஒரு பவர் இருக்குது, அதை தான் காட்டி கொண்டு இருக்கிறது. நீங்க யாருக்கிட்டனா கேட்டீங்கன்னா நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் கண்ணாடி உங்களுக்கு போய் சொல்லாது. இட் வில் ரிஃப்ளெக்ட் யூ, இட் வில் ஷோ யூ ஆஸ் யூ ஆர். உன் கலர், ட்ரெஸ்ஸோட கலரை கூட மாத்தாது. இட் வில் எக்ஸாக்ட்லி ஷோ யூ ஆஸ் இட் இஸ், ஆஸ் யூ ஆர். சொல்லுவாரு, திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். he will never know how he looked. அந்த இடத்துல பாக்குறான் தன் முகத்துல, ஓ இங்க இருந்து இதத்தை இங்க நான் தொடச்சிக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கணும், இல்ல தலை சீவணும், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போன ஒரு படி forgets. கண்ணாடி விட்டு போன பிற்பாடு மறுபடியும் காத்த அடிச்சு தலைமுடி கலைஞ்சு போச்சுன்னா உனக்கு தெரியாது, எப்படி கலைஞ்சு போச்சுன்னு தெரியாது. நீங்க நினைக்கலாம் நான் நல்லா தலைவாரி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்னு. பட் மறுபடியும் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னாதான் தெரியும் எப்படி அலங்கோலமா இருக்கிறோம். அவன் யாருன்னு மறந்துடுவான். இஃப் யூ டோன்ட், இஃப் அந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலனா you cannot produce what the word can produce. 25ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதுல நிலைத்திருக்கிறவனே, வசனத்தை கேட்கிறவன், கேட்டு அதன்படி செய்கிறவனே, பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதை கேட்ட கிரியைகளை செய்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். But if you look carefully into the perfect law that sets you free, and if you do what it says, நல்ல கவனிங்க, and if you do it what it says, இந்த வசனம் சொல்லுகிறபடி, and if you do it what it says, இந்த வசனம் சொல்லுகிறபடி செய்வீங்கன்னா, புறம் கூறக்கூடாதுன்னா புறம் கூடக்கூடாது. If the word says love your enemy, உங்க சத்ருவை சிநேகிக்கணும், சிநேகிக்கணும். Whatever the word says, ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணணும். Do it as it says. பாவம் செய்யாதனா பாவம், do it as it says, எழுதப்பட்டபடி செய்யு. And don't forget what you heard.
தெஸ்லோனிக்க சபைக்கு அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவங்க கேட்டதை மறக்கல, தேவ வசனமாக கேட்டாங்க, தேவ வசனம்னு சொல்லி வாழ்ந்தாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை இட் வென்ட் டு அகாயா நாடு வரைக்கும், மக்கதோனியா அகாயா நாடு வரைக்கும் அது அப்படியே பரவிருச்சான். அப்படி இருப்போமானால், and if you do what it says and don't forget what you heard, நாம கேட்கிறோம் மறந்துடுறோம். அதனாலதான் சபையில நிறைய நேரத்துல இந்த வாரம் பிரசங்கம் பண்ணது அடுத்த வாரம் கேட்கும் போது நமக்கு ஞாபகம் இல்லை. பிகாஸ் சபை முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்து போறோம். ஏதோ சொன்னாங்க, ஏதோ கேட்டோம், ஏதோ இருக்கிறோம், அவ்வளவுதான். we don't recollect what we heard. காரணம் என்னன்னா, கேட்டோம், இந்த காதுகள்ல கேட்டோம், our heart never acknowledged that word as word of God. அதனால most of the Christian, most of the churches கேட்கிறோம், வாரம் தவறாம கேட்கிறோம், டால் படை கேட்கிறோம். ஏன் அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களில கிரியை செய்யலனா, it just your listeners, அது உங்களுக்குள்ள இல்ல. விசுவாசு பைபிள் சொல்லுது மத்தேயு 13 விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், விதைச்ச மாத்திர பறவை எடுத்துட்டு போயிருச்சு. இயேசு சொல்லுவாரு, ஒன்னல்லப்பா, இருதயத்துல விதைக்கப்படும், அதை கேட்கிறவன் கவனம் குறைவா கேட்கறதுனால விசுவாசு எடுத்துட்டு போறேன். ஏன் உங்களுக்குள்ள இல்லைன்னா, the devil came and took it away. சில பேர் வசனத்தை அன்னைக்கு சண்டை கேட்கும் போது உற்சாகமா கேட்போம். அந்த வாரம் முழுக்க நமக்கு வரக்கூடிய பிரச்சனையும் போராட்டத்தையும் பார்த்து என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா பிரச்சனையும் போராட்டத்தின் மேல இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணுவேன், அதை எப்படி சால்வ் பண்ண, இதை நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், அந்த மனோபாவத்துல இருக்கிறதுனால அது கேட்டதோட உற்சாகத்தோட வந்தது, அதுக்கப்புறம் அதுவும் செத்து போகுது, கிரியை இல்லாம இருக்கிறது. வசனத்தோட கேட்கிறவங்க அது கூட இல்ல. அதான் லூக்கால படிச்சோம், கேட்கிறவர்கள் எப்படியா, தேவ வசனமாகவே கேட்டு தங்க இருதயத்துல சேர்த்து வைத்து அதை மறுபடியும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதன்படி வாழ ஆரம்பிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். புரியுதா? இன்னைக்கு யாருக்கும் இல்ல, நிறைய இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறோம். சபை அப்படிதான் இருக்கிறது. வசனத்தை கேட்கிறோம், அன்னைக்கு உற்சாகம், அன்னைக்கு அழுகு, அன்னைக்கு எக்ஸாம், பிரைஸ் தி லார்ட் எல்லாம் இருக்கும். நல்லா கேளுங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை கேட்கிற அந்த வசனம் அடுத்த ஒரு வாரத்துக்கு, அந்த 6 நாள் 7 நாளுக்கு உங்களை உற்சாகத்தின் உச்சிக்கு கொண்டு போக முடியும், உங்களை சாதனையாளர்களாக மாற்ற முடியும். You can bring a life changing, அந்த வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்துவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். When you keep on thinking, when you keep on studying, when you keep on meditating. If you do what it says and don't forget what you heard, அது மறக்காம இருக்கணும். Then God will bless you for doing it. அப்போதுதான் then God will bless you. நான் பைபிள்ல மார்க் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் அந்த வசனத்தை சொல்றதுனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் நடக்கணுங்க, வாழணுங்க, அதை ஏற்றுக்கொள்ளணும், என் இருதயத்துல பக்குவமா அதை காத்து கொள்ளணும், அது வெளியே போயிடாதபடி பத்திரப்படுத்தி கொள்ளணும். திரும்ப அதை நான் படிக்கணும், திரும்ப நான் அதை கேட்கணும், திரும்ப அந்த வசனத்தின்படி நான் வாழணும். when you begin to see, உங்களுக்குள்ள அந்த வசனம் வேர்கொள்ளனா வாழ முடியாதுங்க. அதை உள்ள சேர்த்து வைக்கலன்னா உங்களுக்குள்ள வாழ முடியாது. சில பேருக்கு அடுத்த வாரம் மறந்துடலாம், ஒரு சிலருக்கு கேட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு சாயங்காலத்துக்குள்ள மறந்துடும். பிகாஸ் யூ டோன்ட் டாக்,
You don't meditate on what you heard. கேட்ட வசனத்தை திரும்ப எத்தனை பேர் நீங்க தியானம் பண்ண இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் ஆண்டவர் வச்சிருப்பார். உங்களுக்கு ஒரு சில மறைப்பொருள் அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளோட அந்த வசனத்தை டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறீங்க? You don't do it. You become so busy because you are concerned about அங்க போனோம், இங்க போனோம், இதை செய்யணும், அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், அவங்களுக்கு என்ன, இதே மனசுக்குள்ள ஓடுறதுனால இந்த கர்த்தருடைய வசனம் உள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது. You love to get good name. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், 4 பேர் பார்த்து உங்களை ரொம்ப நல்லவங்க, இப்படி யோசிக்கிறதுனால, யோசிக்க வேண்டியதை விட்டு விடுகிறதுனால கர்த்தருடைய வசனம் பலன் கொடுக்க முடியாம போய் விடுகிறது. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, ஆனா தேவன் என்ன நினைச்சுக்குவாருன்னு ஒருத்தரும் யோசிக்கிறது இல்ல. You are so concerned about your society, about your surrounding, about your work, about your money, about your feeling. And how do you expect that blessed word to spread to other people? எப்படி போக முடியும்? So God wants it. He's looking to people. இந்த தெசலோனிக்கர் மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த வசனத்தை கேட்டு வாழ்கிறதுனால, and God will take அந்த அரோமாவை, அந்த மகிமையை God himself took to Macedonia கொண்டு போனார், அகாயாவுக்கு கொண்டு போனார். These people didn't go, their testimony went there because of their lifestyle. சொல்லலாம், ஐயோ அந்த தெசலோனிக்கர்ல இருக்கிறாங்களே, அவங்க இப்படி வாழ்றாங்க, இப்படி அவங்க வாழ்க்கை, they spoke, their lifestyle was testimony in other places. இன்னைக்கு உங்களை குறித்து என்ன பேசுறாங்க? Do the people others talk about how you live the word of God? How do you reflect the word of God? ரெண்டு கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 14ஆம் வசனம், 15ஆம் வசனத்துல, 16ஆம் வசனம், ஹalleluya, 16, 17, 14ஆம் வசனத்துல 2 Corinthians chapter 14ல இருந்து படிங்க. கிறிஸ்துக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பவுல் எழுதுறார், எங்களை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படிங்க வெளிப்படுத்த முடியும்? only the word, when you live the word. அந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழும் போதுதான் it will reflect, it will produce the aroma. 2 Corinthians chapter 2 verse 14ல இருந்து அடுத்து சொல்லுவார், ரட்சிக்கப்படுபவர்களுக்கு குள்ளையும் கெட்டு போகிறவர்களுக்கு நாங்கள் தேவனுக்கு நற்கந்தமா இருக்கிறோம். அவர் சொல்ல, before people, 2 கூட்டம் இருக்கிறது, ரட்சிக்கப்பட கூட்டம் இருக்குது, கெட்டு போகிற கூட்டமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகள் எப்படி இருக்குதுங்க? ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான மரண வாசையும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். Do you know that? நீங்க ஜீவ வாசனையா இருக்க முடியும் when you walk according to, live according to the word of God. ஜீவனை கொடுக்கிறவர்களாக இருக்க முடியும். You can produce life into others' life. What does people testify about you? இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? Who is worthy? Our lives are like Christ-like fragrance rising up to God, but this fragrance is perfected differently by those who are being saved and by those who are perishing. To those who are perishing, we are dreadful smell of death and doom, but to those who are being saved, we are life-giving perfume.
ஹலோ, இந்த சத்தத்தை கேட்கிற நல்லா தெரிஞ்சுங்க. ஆர் யூ லைஃப் கிவிங் பர்ஃபியூம்? அந்த லைஃப் கிவிங் பர்ஃபியூம் எங்க தெரியுமா வருது? நீங்களும் நான் அடிச்சுக்கிற டியூடன்ட் இல்ல, பர்ஃபியூம்ல இல்ல. இட்ஸ் த்ரூ த பவர் ஆஃப் த வேர்ட், லைஃப் கிவிங் வேர்ட் ஆஃப் காட். இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாம் இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. டஸ் இட் ப்ரொடியூஸ் லைஃப்? நீங்க போய் நின்னா டஸ் இட் ப்ரொடியூஸ் லைஃப்? நீங்க போய் நின்னா டஸ் இட் ப்ரொடியூஸ் கன்விக்ஷன்? And who is adequate for such a task of this? யார் தகுதியா இருக்கிறாங்க? அவர் சொல்வார், யார் தகுதி? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். 17th verse. தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துக்குள் தேவ சந்நிதியில பேசுகிறோம். எப்படி பேசுறோங்க? You see, we are not like many hucksters who preach for personal profit. We preach the word of God with sincerity and with Christ's authority, knowing that God is watching us. உங்களுக்கு தெரியுமா, என்ன கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாருங்கிற அந்த உணர்வோட தான் நாம் பிரசங்கம் பண்ண முடியும். Whatever God inspires, only those things I can preach. God is watching me. God is watching my heart. நல்ல ஒரு நாள் if you miss God's word, ஆண்டவர் துக்கப்படுவார். பிகாஸ் ஆண்டவர் உங்களை குறிச்சு ஒரு திட்டம். இன்னைக்கு என் பிள்ளை, என் மக இந்த வசனத்தை கேட்டு அதன்படி வாழ்ந்தா I can produce life into somebody's life. அது 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4:2 பாருங்க. 2 Corinthians chapter 4 verse 2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, எப்படி பிரசங்கம் பண்றாராம்? வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுக்கணும். தந்திரமாய் நடவாமல், தேவ வசனத்தை புரட்டாமல், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிகளுக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். எல்லா மனுஷர் பார்க்கிறவங்க எல்லாம் பவுல் சொல்றாங்க, எங்களை உத்தமன் என்று பார்க்கும்படியாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we live according to the word of God. that made all the difference of Thessalonians. இன்னைக்கு அந்த தெஸ்லோனிக்கர் சபையை போலதான் அந்த மக்கள் வாழ்ந்த அந்த லைஃப், when there was no பெரிய டெக்னாலஜி இல்லாத காலத்துல, சோசியல் மீடியா இல்லாத காலத்துல, டிரான்ஸ்போர்டேஷன் பெருசா இல்லாத காலத்துல, God transported. God became the social media for the Thessalonians. God himself took them. God himself took their testimony to Macedonia, to Achaia. Hallelujah. It's not blaming. குறை சொல்லிக் கொண்டு வாழ்கிறது அல்ல. காரணங்களை சொல்லுகிறது தேவனுக்கு விருப்பம் இல்லை. இதனால எனக்கு டைம் இல்ல. God doesn't like it. God is looking. இன்னைக்கும் தேடி கொண்டு இருக்கிறார். திறப்புல நிற்கிறவனை தேடினேன்னு சொன்னாரே, அதே போலதான்
இந்த வசனத்தை கர்த்தர், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவன் யார்? அவனை மாத்திரம்தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி இருக்கிறாருல்ல. என் வசனத்தின்படி வாழ்கிறவன் யார்? என் வசனத்துக்காக ஏங்குகிறவன் யார்? Ask yourself. உங்க வாழ்க்கை கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு தெரியும். Please stop all the nonsenses உங்க வாழ்க்கையில இருக்கிறத, உங்களை திருப்தி படுத்தி கொள்ளுகிற எல்லா காரியத்தையும் தூக்கி போடுங்க. Take the word of God seriously. படிங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, வாழ ஆரம்பிங்க. நீங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணவில்லை, கர்த்தரே உங்களை கொண்டு போவார். உலகத்தின் கோடி மட்டும் கொண்டு போவார். நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க சாட்சி போகும், கடல் தாண்டி போகும், தேசங்கள் தாண்டி போகும். Somebody will take your testimony to others. But it's my time. It's my choice. என்னுடைய தீர்மானம், என்னுடைய முடிவு. நான் எப்படி இருக்க போகிறேன், எப்படி வாழ போகிறேன். தெஸ்லோனியர் வாழ்ந்துட்டாங்க. இன்னைக்கும் அதை சேம் தான். அன்னைக்கு தெஸ்லோனியர் சபைக்கு சொன்னது இன்னைக்கு நமக்கு சபையா நம்ம பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு. Don't become too busy for God. எனக்கு டைம் இல்ல ஆண்டவரே, நான் அங்க போகணும், இங்க போகணும். You will miss your testimony from God. Hallelujah. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக.